தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 33. இத்தாலிய மக்களின் கொந்தளிப்பு. ஜெனரல் முக்தார் அலியை கைது செய்ய முயற்சி. முசோலினி பிடியிலிருந்து முக்தார் அலி தப்பினார். என்னுடைய தலைவராகிய தங்களுடைய கிருபையினால்தான் நான் உயிருடன் இருக்கிறேன் என்ற உண்மையை அறிவேன் என்று முக்தார் அலி கூறத் தொடங்கியபோது உமர் முக்தார் உடனே குறுக்கிட்டு, அஸ்தஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பானாக, நீங்கள் ஒருபோதும் அவ்விதம் நினைக்கவோ அல்லது பேசவோ கூடாது. மகா அற்ப ஜீவிதர்களாகிய நம் யாராலும் ஒரு சிறு ஜீவனுக்கு உயிரை அளிக்கவோ அல்லது அதன் உயிரை பிரிக்கவோ அல்லது காப்பாற்றவோ இயலாது. கிருபையுடையவனும் முடிவை எடுப்பவனும் அல்லாஹ்வேயாகும். அவனுடைய நாட்டப்படியே எதுவும் நடைபெறும். நீங்கள் ஹயாத்துடன் இருப்பது அல்லாவின் நாட்டமேயாகும். நீங்கள் முஸ்லிமாகியதும் அவனுடைய கிருபையேயாகும். அந்த வல்ல நாயனுக்கு நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள் என்று கூறினார். இதை கேட்டவுடன் முக்தார் அலி கண் கலங்கியவாறு, நான் எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாகிவிட்டேன். தங்களிடம் சில காலமாவது மாணவனாக இருந்து அறிவு பெற முடியாத அபாக்கியவனாகி விட்டேன். நீங்கள் எப்படியும் விடுதலை அடைய வேண்டும். மற்றவர்களுக்காக இல்லாவிட்டாலும் எனக்காகவாவது நீங்கள் வெளியே வந்து ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன். இதற்கான கடைசி முயற்சியாக நான் பெனிடோ முசோலினியைச் சந்தித்து எங்கள் நட்பின் பேரால் வற்புறுத்தப் போகிறேன். இதில் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இதுவே என் இறுதியான அரசியல் ஈடுபாடாகும். இதன் பிறகு நான் முற்றிலும் அரசியலிலிருந்து விலகி ஒரு சிறந்த முஸ்லிமாக இந்த நாட்டுக்கே வந்து வாழப் போகிறேன். இதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்றார். அல்லாஹு தாலா மிக குறுகிய காலத்தில் உங்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்களை அருளியுள்ளதைக் கண்டு நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் அவன் நாட்டப்படியே நடக்கும். எனினும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் எண்ணப்படி நேர்மையான வழிகளில் முயற்சிக்க உரிமை உண்டு. அந்த முயற்சிகளுக்கு அவரவர்தான் பொறுப்பாளி. உங்கள் முயற்சியால் நான் விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிஞ்சிற்றும் இல்லை. ஆயினும் உங்கள் முயற்சிகளில் குறுக்கிடும் எண்ணம் எதுவும் எனக்கில்லை. உங்கள் முயற்சியில் எனது விடுதலையும் சேர்ந்திருப்பதால் நான் உங்களுக்காக துஆ செய்வது எனது சுயநலமாகிவிடும். ஆதலால் அதை அல்லாவின் பொறுப்பில் விட்டு விடுகிறேன் என்றார் உமர் முக்தார். ஜெனரல் முக்தார் அலி ஹஜ்ரத் அவர்களிடமிருந்து விடைபெற்று தன் இல்லத்துக்கு வந்து அவருடைய மனைவியாரை தம் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் விளக்கிவிட்டு அன்று பிற்பகலில் புறப்பட்ட விமானத்தில் ரோம் நகருக்கு பயணமானார். அவருடன் புதிய கவர்னர் ஜெனரலும் பாதுகாப்பு அதிகாரிகளும் இருந்தனர். அத்தோடு பாதுகாக்கப்பட்ட 3 நீதிபதிகளுடைய சடலங்களும் கொண்டு செல்லப்பட்டன. ரோம் நகரில் அன்று மாலை விமானம் இறங்கியபோது விமான தளம் மிக பெரும் காவல் ஏற்பாடுகளுடன் பாதுகாக்கப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்ட நீதிபதிகளின் சடலங்கள் வருகின்றன என்ற செய்தி ரோமாபுரி எங்கும் பரவிவிட்டிருந்ததால் விமான நிலையத்தின் உள்ளும் புறமும் கடலென மக்கள் திரண்டிருந்தனர். ரோம் நகர பத்திரிகைகள் நீதிபதிகளின் படுகொலைக்கு உமர் முக்தார்தான் காரணம் என்று உண்மை நிலையை புரியாமல் விளம்பரம் செய்துவிட்டிருந்ததால் ஆத்திரம் கொண்ட மக்கள் உமர் முக்தாரை தூக்கில் போடு, லிபியா படுகொலைக்காரர்களை வேருடன் அழி என்று ஆத்திரத்தோடு கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தனர். நீதிபதிகளின் சடலங்கள் விமானத்திலிருந்து இறங்கும்போது மக்களின் ஆவேசம் வேகப்பட்டு போலீஸ் கட்டுக்கோப்பை உடைத்து கொண்டு உள்ளே நுழையக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. போலீசார் அதை கடுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த காட்சியை கண்ட ஜெனரல் முக்தார் அலிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர் உள்ளத்தில் தனது நோக்கத்துக்கு எதிராக இத்தாலிய மக்களின் உணர்ச்சி உருவாகியுள்ளதைக் கண்டு வேதனையாக இருந்தது. அவர் திரிபோலியிலிருந்து புறப்படும்போது தனது அணுகுமுறைக்கு வேறுவிதமாக திட்டம் போட்டிருந்தார். முசோலினியைச் சந்திக்கும் முன் அதிகாரத்தில் செல்வாக்குள்ள தன் முக்கிய நண்பர்கள் சிலரைச் சந்தித்து அவர்களுக்கு நிலைமையை விளக்கி அவர்களையும் அழைத்துச் சென்று உமர் முக்தாரின் விடுதலைக்கு முசோலினியை வற்புறுத்த தீர்மானித்திருந்தார். ஆனால் அவர் விமான நிலையத்தில் எழுந்துள்ள கொந்தளிப்பை கண்டபோது தன் எண்ணம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று அவர் மனதில் பட்டது. எனினும் அவர் விமானத்திலிருந்து இறங்கியதை கண்ட மக்கள் திடீரென தங்களை மாற்றிக் கொண்டவர்களாக உமர் முக்தாரை கைது செய்த ஜெனரல் கிராசியானி வாழ்க, நீதிபதிகளை பாதுகாக்க இயலாத கவர்னர் ஜெனரல் எக்ஸிமினி, அதுதான் அவர் பெயர், ஒழிக என்று கூக்குரலை எழுப்பினார். 63. ஜெனரல் முக்தார் அலியை கைது செய்ய முயற்சி.
தனக்குச் சாதகமாக மக்களின் மனப்போக்கு இருப்பதைக் கண்ட முக்தார் அலி இப்போது ஓரளவு திருப்தி கொண்டார். புதிய கவர்னர் ஜெனரல் ஆத்திரப்பட்டு முட்டாள்கள் என்று முனங்கினார். நீதிபதிகளின் சடலங்கள் இராணுவ மரியாதையுடன் எடுத்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் கூட்டமும் சென்றது. ரோம் நகர வீதிகளின் இரு மருங்குகளிலும் மக்கள் கூடி நின்று தங்கள் அனுதாபத்தை வெளிப்படுத்திக் கொண்டனர். புதிய கவர்னர் ஜெனரல் எக்ஸிமினியை அழைத்துச் செல்ல அவர் மனைவியும் மக்களும் வந்திருந்தனர். அதுபோன்றே முக்தார் அலியின் நண்பர்களான அதிகாரிகள் இராணுவக்காருடன் அவரை அழைத்துச் செல்ல வந்திருந்தார்கள். இருவரின் வருகையும் பெனிடோ முசோலினிக்கு அறிவிக்கப்பட்டவுடன் அவரவரும் தனித்தனியாக புறப்பட்டனர். முசோலினியிடமிருந்து அழைப்பு வருவதற்கிடையில் நேரத்தை சிறிதளவும் விரயப்படுத்திவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்ட முக்தார் அலி உடனடியாக மற்றுமுள்ள தன் முக்கிய நண்பர்கள் அனைவருடனும் டெலிபோன் மூலம் தொடர்பு கொண்டு அன்றிரவு அனைவரும் சந்திக்க ஏற்பாடு செய்தார். நீதிபதிகளின் சவ அடக்கம் அடுத்த நாள் காலை தான் நடைபெறும் என்பதையும் அதன் பிறகுதான் முசோலினி தன்னை அழைப்பார் என்பதையும் யூகித்து கொண்ட முக்தார் அதற்கிடையில் தன் முயற்சிகளை துரிதமாகச் செய்தார். ரோம் நகர் மத்திய இராணுவ தலைமையகத்தில் அன்றிரவு முக்தார் அலியின் முக்கிய அரசியல் நண்பர்களின் சந்திப்பு நடைபெற்றது. அவர்கள் அனைவரும் சாதாரணமானவர்களல்லம். இத்தாலி நாட்டில் மன்னர் ஆட்சியை வீழ்த்தி முசோலினியை ஆயாத்த தலைவராக ஆக்குவதில் வெற்றி கண்டவர்கள் ஆவார்கள். அவர்கள் அனைவருமே முக்தார் அலியின் அழைப்பை ஏற்று வந்து விட்டார்கள். ஏனெனில் முசோலினிக்கு அடுத்த தலைவராக ஜெனரல் கிராசியானியின் மீது அவர்கள் மதிப்பு வைத்திருந்தார்கள். ஜெனரல் முக்தார் அலி அன்றிரவு சந்திப்பில் லிபியாவின் நிலைமை முழுவதையும் மிகவும் தெளிவாக விளக்கினார். உமர் முக்தாரின் மதிப்பையும் அவர் நோக்கங்களையும் தெளிவுபடுத்தினார். உமர் முக்தாரை தூக்கிலிடுவதனால் லிபியா புரட்சி ஓய்ந்து போய்விடாது என்றும் மேலும் முத்திய நிலையை விட வேகமாகவே எழும் என்றும் அவர் விளக்கினார். இராணுவ ரீதியில் வெற்றி கொள்வதை விட அரசியல் ரீதியில் வெற்றி கொள்வதே அறிவுடைமை என்றும் உமர் முக்தாரை உயிருடன் வைத்து கொண்டால் அந்த நோக்கத்தைச் சுலபமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றும் விளக்கினார். அதைத் தொடர்ந்து நண்பர்கள் எழுப்பிய பல சந்தேகங்களுக்கும் அவர்கள் திருப்தியுறும் வண்ணம் விளக்கம் அளித்தார். ஜெனரல் முக்தார் அலியின் யோசனைகளை அனைத்து நண்பர்களும் ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் எல்லோரும் ஒன்றாகச் சென்று முசோலினியைச் சந்தித்து விவாதிப்பது என்றும் தீர்மானித்து பிரிந்தனர். அன்றிரவு முக்தார் அலி இராணுவ காரியாலயத்தில் உள்ள தனி அறையில் தன்னுடைய தொழுகையை யாருக்கும் தெரியாமல் நிறைவேற்றிவிட்டு ஓய்வெடுக்கச் செல்லும் சமயம் அவருடைய அறையின் கதவு தட்டப்பட்டது. அவர் சர்வ சாதாரணமாக வந்து கதவை திறந்தார். அவர் எதிரே இராணுவ உடை தரித்த 3 பேர் கையில் ஆயுதங்களுடன் நின்றனர். அவர்களில் தலைவனாக காணப்பட்ட நபர் ஜெனரல் கிராசியானியா என்று கேட்டான். அவர் ஆம் என்று தலையை அசைக்கவே மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவர் பெனிடோ முசோலினி அவர்களின் ஆணைக்கிணங்க நீங்கள் தேச துரோக குற்றம் புரிந்ததற்காக கைது செய்யப்படுகிறீர்கள் என்று கூறினார். இந்த திடீர் அறிவிப்பை கேட்ட ஜெனரல் முக்தார் அலி கொஞ்சங்கூட அதிர்ச்சிக்கு ஆளாகாமல் அதை ஏற்கனவே எதிர்பார்த்தவர் போல மிகவும் சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு நம் மாட்சிமை தங்கிய தலைவரின் உத்தரவு அதுவானால் நான் மரியாதையுடன் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் படுக்கை உடையுடன் இருக்கிறேன். அதை மாற்றிக்கொண்டு வரலாமல்லவா என்று கேட்டார். கைது செய்ய வந்தவன் ஒரு வினாடி யோசித்துவிட்டு அதற்குச் சம்மதம் என்பது போல தலையை அசைத்தான். ஜெனரல் முக்தார் அலி தன் முகத்தில் புன்சிரிப்பை வெளிப்படுத்தியவாறு நீங்கள் விரும்பினால் உள்ளே வரலாம் என்றார். அதற்கு அந்த தலைமை அதிகாரி பரவாயில்லை, நாங்கள் வெளியிலேயே நிற்கிறோம் என்று மரியாதையாக கூறினான். ஜெனரல் முக்தார் அலி மிகவும் சாதாரணமாக அவர் நின்ற வரவேற்பு அறையிலிருந்து பக்கத்திலுள்ள தனி அறைக்குச் சென்றார். அவர் உடை மாற்றிக் கொண்டு வருவதை எதிர்பார்த்து கைது செய்ய வந்தவர்கள் காத்திருந்தார்கள். 5 நிமிடங்கள் ஆகியும் அவர் வெளியே வராததைக் கண்டு காவலர் தலைவன் ஜெனரல் கிராசியானி என்று குரல் கொடுத்தான். எந்த பதிலும் வராததைக் கண்டு திடுக்கிட்ட அவன் கதவை தடால் என தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அந்த அறை காலியாக இருந்தது. அங்கே இன்னொரு அறைக்கதவு இருப்பதைக் கண்டு பாய்ந்து சென்று அதை எட்டி உதைத்தான். அது உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. அதை படபடவென தட்டினான். எந்த சப்தமும் உள்ளிருந்து வராததைக் கண்ட அவன் தன்னுடன் வந்த இருவரையும் ஏவி அதை உடைக்கச் செய்தான்.
அதன் வழியாக அவன் நுழைந்தபோதுதான் அங்கிருந்த தோட்டத்து பக்கம் ஒரு வாசல் இருப்பதையும் அதன் வழியாக ஜெனரல் தப்பிவிட்டதையும் அறிந்தான். தோல்வியால் ஆத்திரமடைந்த அவனும் அவன் சகாக்களும் தோட்டத்து பக்கம் ஓடி வந்து தங்கள் கையில் இருந்த டார்ச் விளக்கின் ஒளியால் தோட்டம் முழுவதையும் தேடினர். ஒவ்வொரு மரம் புதர் அனைத்தையும் சோதனை போட்டனர். பாவம், அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது. ஜெனரல் முக்தார் அலியின் காலடிச் சுவடுகளை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காவலர் தலைவன் அங்கிருந்த டெலிபோனை எடுத்து ஜெனரல் கிராசியானி தப்பித்து கொண்ட விஷயத்தை தன் மேலதிகாரிகளுக்கு எட்டச் செய்ய முயன்றான். அதுவும் பலிக்கவில்லை. ஏனெனில் டெலிபோன் ஒயர்கள் பிடுங்கி விடப்பட்டிருந்தன. ஆதலால் வெறிகொண்ட அவன் வெளியே ஓடிவந்து வாசலில் இருந்த இராணுவ மோட்டாரில் ஏறிக்கொண்டு தன் தலைமையகத்தை நோக்கி விரைந்து சென்றான். சுமார் அரை மணி நேரத்துக்குப் பிறகு இராணுவ தலைமையகத்திலிருந்து சுமார் 15 மோட்டார் வாகனங்கள் ஆயுதந்தாங்கிய வீரர்களுடன் புறப்பட்டு நகரின் எல்லைப் பகுதிகளுக்குச் சென்று அங்கு காவலை பலப்படுத்தின. அதைத் தொடர்ந்து ஜெனரல் முக்தார் அலி தங்கியிருந்த பங்களாவைக் கற்றிலும் ரோந்து சென்று தெருவெல்லாம் தேடி பார்த்தார்கள். ஒரு சில வாகனங்கள் முக்தார் அலியின் நண்பர்கள் சிலருடைய வீடுகளை நோக்கி விரைந்தன. அன்று இரவு முழுவதும் இந்த தேடும் வேட்டை நடந்தது. ஆனால் எந்தவித தடயமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மறுநாள் பத்திரிகைகள் அனைத்திலும் கீழ்க்கண்டவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன. முந்திய இரவு இராணுவ மாளிகையில் ஒரு சதிக்கூட்டம் நடைபெற்றது. லிபியாவில் வேலை நீக்கம் செய்யப்பட்ட ஜெனரல் கிராசியானி நீதிபதிகளின் சடலங்கள் வந்த விமானத்தில் தந்திரமாக வந்து அந்த கூட்டத்தை கூட்டி மாட்சிமை தங்கிய மக்கள் தலைவர் பெனிடோ முசோலினியை கொல்லவும் ஆட்சியை கைப்பற்றவும் திட்டம் வகுத்தார். பல முக்கிய இராணுவ அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இத்தாலியின் திறமை மிக்க துப்பறியும் இலாகா இதை அறிந்து நேற்றிரவே பல சதிகாரர்களை கைது செய்தது. சிலர் எப்படியோ தப்பிவிட்டனர். அவர்களில் ஜெனரல் கிராசியானியும் ஒருவராவார். அவரை கண்ட இடத்தில் கைது செய்யுமாறும் தப்பிக்க முனைந்தால் சுட்டுக் கொல்லுமாறும் மக்கள் தலைவர் ஆணை பிறப்பித்துள்ளார். பொது மக்களையும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் என்ற செய்தி முகப்பு பக்கங்களில் பளிச்சிட்டனர். பெனிடோ முசோலினி தன்னை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார் என்பதை அறிந்தவுடனேயே அதன் பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை ஜெனரல் முக்தார் அலி நன்கு புரிந்து கொண்டார். முசோலினி படிப்படியாக தன்னை ஒரு சர்வாதிகாரியாக உருவாக்கி கொண்டு வருகிறார் என்பதையும் அதற்கு தடையாகவுள்ள தனக்கு சம அந்தஸ்துடைய சகாக்களையெல்லாம் எப்படியாவது ஒழித்துக்கட்ட தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் ஏற்கனவே யூகித்து உணர்ந்திருந்தார். முசோலினியின் தந்திரம் என்னவென்றால் அவரவரும் ஏதாவது ஒரு தவறைச் செய்தால் அதை பெரிதுபடுத்தி வேறுவிதமாக வெளியுலகுக்கு காட்டி அவர்களை ஒழித்து கட்டுவதேயாகும் என்பதையும் அவர் புரிந்திருந்தார். லிபியாவில் தான் அத்தகைய தவறைச் செய்யும் விதத்திலேயேதான் தனக்கு பல அவமானங்களைச் செய்ததையும் அவற்றில் எதுவொன்றையும் பொருட்படுத்தாமல் தான் தப்பித்து கொண்டு வந்ததையும் நினைவுபடுத்திக் கொண்டார். இப்போது தான் தனது நண்பர்களைச் சந்தித்ததை ஓர் நல்ல வாய்ப்பாக கொண்டு ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்து வீழ்த்துவது போல் அனைவரையும் ஒரே சமயத்தில் குற்றவாளி களாக்கிக் கொள்ள முசோலினி சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு விட்டார் என்பதை புரிந்து கொண்டவுடன் அவர் தன்னை கைது செய்ய வந்தவர்களை ஏமாற்றிவிட்டு தலைமறைவானார். அவர் ஏற்கனவே வாழ்ந்த அந்த இராணுவ முகாமில் எங்கு பதுங்கினால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்ற இடங்கள் பல அவருக்கு தெரியுமாதலால் தனது தற்காப்புக்காக ஒரு கைத்துப்பாக்கியை மட்டும் எடுத்து கொண்டு ஆரம்பத்தில் அங்கு போய் ஒளிந்துவிட்டார். தன்னை கைது செய்ய வந்தவர்களின் சந்தடிகளெல்லாம் ஓய்ந்தவுடன் சாதாரணமாக நடந்து சென்று சிறிது தூரத்திலிருந்த ஒரு கேளிக்கை மண்டபத்தின் சமீபத்தில் மறைவில் இருந்து கொண்டார். கேளிக்கை முடிந்து கூட்டம் வெளியே வரத் தொடங்கியவுடன் அக்கூட்டத்துடன் சேர்ந்து அரசியல் சம்பந்தமில்லாத தனது முக்கியமான நண்பர் ஒருவரின் வீட்டில் அடைக்கலம் புகுந்தார். மறுநாள் காலை பத்திரிகைகளை பார்த்தபோது தான் நினைத்தது முற்றிலும் சரியாகிவிட்டதை அறிந்து தனது நண்பர்களில் யார் யார் சிக்கியுள்ளார்கள், யார் யார் தப்பித்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தினார். ஒரு சாதாரண நபர் போல மாறுவேடம் பூண்டு அவரே நேரில் ஆங்காங்கு சென்று உண்மைகளை புரிந்து கொண்டார். முசோலினியின் வஞ்சக வலையில் தானும் தன் நண்பர்களும் எதிர்பாராத வகையில் சிக்கிக் கொண்டதை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டார். அன்று மாலை
பெனிடோ முசோலினி பிரமாண்டமானதொரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் என்று விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. அக்கூட்டத்தில் ஒரு சாதாரண பிரஜை போல ஜெனரல் முக்தார் அலி கலந்து கொண்டார். பேச்சுவன்மை மிக்க முசோலினி மிகவும் வஞ்சகமாக ஒரு புதிய கற்பனையையே அக்கூட்டத்தில் வெளியிட்டார். தன்னுடைய சகாக்களில் பலர் மக்கள் ஆட்சியை கவிழ்த்து இராணுவ சர்வாதிகார ஆட்சியை தோற்றுவிக்க பல மாதங்களாக சதி செய்து வருவதாகவும், அவர்களை தனியாக சந்தித்து அவர்களின் மனப்போக்கை மாற்ற தான் பலமுறை முயன்றதாகவும், அது யாதொரு பலனும் அளிக்கவில்லை என்றும், முதல் நாள் இரவு அவர்களின் சதிக்கூட்டம் நடைபெறுவது பற்றி மிகவும் தாமதமாகவே தகவல் எட்டியதால் அவர்களை கையும் களவுமாக கூண்டோடு பிடிக்க முடியாமல் போய்விட்டதாகவும், பிறகு ஒரு சிலர் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சிலர் தப்பித்து கொண்டதாகவும், அவர்களும் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் வீராவேசத்தோடு கர்ஜித்தார். வெறியுணர்வு கொண்ட கூட்டத்தினர் மக்கள் தலைவர் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க என்று கோஷமிட்டனர். முசோலினி தொடர்ந்து பேசும்போது, இந்த சதிக்கூட்டத்துக்கு தலைவனாக ஜெனரல் கிராசியானி இருப்பது சமீபத்தில்தான் கண்டு பிடிக்கப்பட்டது. எனது நம்பிக்கைக்குரியவராக இருந்த கிராசியானியை லிபியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமித்து அங்குள்ள புரட்சிக்காரர்களை ஒடுக்குவதற்காக அனுப்பினேன். ஆனால் அவர் புரட்சிக்காரர்களுடன் இரகசிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இத்தாலிய இராணுவ வீரர்கள் 1000 பேர் கொல்லப்படுவதற்கு உறுதுணை புரிந்திருக்கிறார். உமர் முக்தார் என்ற அந்த கூட்டத்தின் தலைவனை பெயரளவுக்கு பிடித்து வைத்து கொண்டு நீதி விசாரணை என்ற நாடகம் நடத்தி நமது நாட்டின் தலைசிறந்த 3 நீதிபதிகளை அங்கு அழைத்து அவர்களை பிணமாக இங்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த படுகொலைகள் அவர் கண்ணெதிரேயே நடந்துள்ளது. ஆனால் கொலைகாரனை அவர் தப்ப வைத்து விட்டார். இந்த நாடகத்துக்கு அவரை என்ன செய்வது என்ற கேள்வியை கேட்க முதலில் கிராசியானியை தூக்கில் போடுங்கள் என்று அவர் ஆதரவாளர்கள் கூச்சல் போட்டனர். பல இவ்விதமே முசோலினி தன் நண்பர்கள் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி ஒரு குற்றத்தை குறிப்பிட அவர்களை எதிர்த்து மக்கள் ஆவேசமாக குரல் எழுப்பினர். சாமர்த்தியம் மிக்க முசோலினியால் நிலைமை வேறுவிதம் திசை திருப்பப்பட்டுள்ளதை உணர்ந்த ஜெனரல் முக்தார் அலி, தான் இத்தாலியில் தொடர்ந்து இருப்பது ஆபத்தை நேரடியாக விலைக்கு வாங்கிக் கொள்வதைத் தவிர வேறு எந்த பிரயோஜனமும் தராது என்பதை உணர்ந்து எப்படியாவது லிபியாவுக்கு தப்பிச் சென்று விட வேண்டுமென்று திட்டமிட்டார். அடுத்து 2 தினங்கள் அவர் ரோம் நகரில் தங்கி தன் நண்பர்களில் ஓரிருவரைச் சந்திக்க எடுத்து கொண்ட எதுவும் பலனளிக்கவில்லை. பிடிக்கப்பட்டவர்கள் நீங்களாக மற்றவர்கள் தலைமறைவாகிவிட்டதால் அவர்களோடு எந்தவிதமான தொடர்பும் அவரால் கொள்ள முடியவில்லை. அதே சமயம் அடுத்த நாள் 2 டிவிஷன் இராணுவம் லிபியாவை நோக்கி கப்பல் மூலம் அனுப்பப்படும் செய்தியும் அவருக்கு தெரிந்தது. அந்த கப்பலில் தப்பிச் செல்வதே சுலபமானது என்றறிந்த ஜெனரல் முக்தார் அலி, அந்த கப்பலுக்கு பணியாட்களையும் சமையற்காரர்களையும் சேர்த்தனுப்பும் ஏஜல்லியுடன் தன் நண்பர்கள் மூலம் தொடர்பு கொண்டு தன்னை ஒரு சமையற்காரனாக பதிவு செய்து கொண்டார். குறிப்பிட்ட நாளில் கப்பல் புறப்பட்டபோது அவர் சிப்பந்திகளோடு சிப்பந்தியாக கப்பலுக்குள் நுழைந்ததை கண்டுபிடிக்க முடியாததால் 5 தினங்கள் கடல் பயணம் செய்து அவர் திரிப்போலி நகரை போய் அடைந்தார். தொடர் 33 முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.